இந்த கீரைக்கட்டுக்கும் எனக்கும் போன ஜென்மத்துல ஏதாவது விரோதம் இருக்கான்னு தெரியல, ஏதாவது வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கு. முதல்ல முள்ளங்கி, ஜிர்ஜிர், இப்போ கொத்தமல்லி தழை, புதினா தழை. உங்க எல்லாருக்கும் தெரியுமா, இந்த ஜிர்ஜிர் கீரையை சமைக்கவே கூடாதான், பச்சையா சாப்பிடணுமா? கமெண்ட் செக்ஷன்லாம் படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிய வருது. பாலா அவங்க ரொம்ப நாளா கொத்தமல்லி சட்னி கேட்டுட்டு இருந்தாங்க, சரின்னு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வாங்கிட்டு வந்து கவரை ஓபன் பண்ணி பார்த்ததுதான், ஒரு கட்டு வாங்கிட்டு வருவாங்கன்னு பார்த்தா ஒரு காடையே வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்பா ரெண்டு கட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்டா, உஷாரா சமாளிக்கிறதுக்கு ஒரு கட்டு எனக்கா, இன்னொரு கட்டு அவங்களுக்கா. இந்த கொத்தமல்லி தழையெல்லாம் ஆஞ்சு கொடுக்கறதுக்குள்ள கம்பெனி கொடுக்குற விதமா மல்லாட்டை சட்னி அரைக்கிறதுக்கு தோல் நிமிட்டி கொடுங்கன்னு கையில கொடுத்துருந்தேன். எப்படி பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. தெரியாதனமா உப்பு மல்லாட்டையை உரிச்சு சாப்பிடுவோம்ல, அதை மாதிரி நிமிட்டி தரணும்னு சொல்லிட்டேன். பாதி கட்ட ஆஞ்சு முடிச்சிட்டு மல்லாட்டை கிண்ணத்தை பாக்குறேன், பாதி கூட நிரம்பல. என்ன பண்றாங்கன்னு பார்த்தா ஒரு பருக்கையா உரிச்சு போட்டுட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டா, ஒரு பருக்கையா தானே உரிச்சு சாப்பிடுவோன்றாங்க. எனக்கு அதை கேட்டதும் சிரிக்கிறதா என்ன பண்றதுனே தெரியல. ஐயோ பிள்ளைக்கு அறிவை பாத்தியாடின்னு இருந்தது.